எனது அருமை நண்பர்களே, வாழ்க்கையை எப்படி எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிற்கும் போகாமல் வாழ்வது என்பதை புத்தரை விட வேறு யாரால் அழகாக சொல்ல முடியும். இந்த பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால்தான் நம்மால் தியானம் என்ற இசையை எட்ட முடியவில்லை என்று புத்தர் எப்படி அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனுக்கு, அதுவும் ஒரு காலத்தில் அரசனாக இருந்த மனிதனுக்கு விளங்க வைத்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல ஓஷோ நமக்கு ஒரு விலை மதிக்க முடியாத வைரத்தை விட்டு செல்கிறார். எப்படி இறக்கும் தருவாயில் இருந்த அந்த மனிதரை எப்படிப்பட்ட வார்த்தைகளால் காப்பாற்றி மீட்கிறார் புத்தர் என்பதை பற்றி பார்ப்போம். புத்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான நிகழ்வு. புத்தர் ஸ்ரவஸ்திக்கு வந்திருந்தார். அந்த காலத்தில் ஸ்ரவஸ்தி இந்தியாவில் உள்ள சிறந்த நகரங்களில் ஒன்றாக இருந்தது. இந்தியாவிற்கு அது ஒரு பாரிஸ் என்று சொல்லலாம். காரணம், அந்த ஊரின் அழகை பற்றி பல வேத நூல்களில் குறிப்புகள் இருக்கின்றன. புத்தருக்கு இந்த ஊரின் மேல் ஒரு அளவு கடந்த காதல் என்று கூட சொல்லலாம். தன்னுடைய 42 வருட போதனை காலத்தில் குறைந்தது 20 முறை புத்தர் ஸ்ராவஸ்திக்கு விஜயம் செய்திருப்பார். சாரநாத்திற்கு கூட ஒரே ஒரு முறைதான் போயிருக்கிறார். அங்கே பெரிய பெரிய கொசுக்கள் உண்டு. அவைகளை மஸ்கிட்டோஸ் என்று சொல்ல முடியாது, மான்ஸ்டர்ஸ் என்றுதான் சொல்ல முடியும். ஸ்ராவஸ்தியில் மழைக்காலங்களில் புத்தர் தங்கியிருக்கிறார். இப்போது ஸ்ராவஸ்தி அழிந்தே போய்விட்டது. ஸ்ரவஸ்தி இருந்த இடத்தில் இப்போது ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. ஒரு காலத்தில் நாட்டில் அழகான பெரிய நகரம். ஸ்ரோனா என்பவர்தான் ஸ்ரவஸ்தியின் அரசர். அவர் மிகச்சிறந்த ரசனைக்காரர். அழகை அதிகம் ரசித்திருக்க வேண்டும். அவர்தான் அந்த நகரை அழகான ஒன்றாக மாற்றினார். அழகான அரண்மனைகள், அழகான நதிகள், அழகான சாலைகள் என்று ஊர் அழகாகவே இருந்தது. எல்லாவித கலைஞர்களையும் வரவழைத்தார். இசை அறிஞர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள் என்று தன் அரசவை முழுவதும் திறமைமிக்க நபர்களை வரவழைத்து குவித்திருந்தார். அவரை சுற்றி மிக அழகான பெண்கள் எப்போதும் இருந்தார்கள். He lived in complete luxury. ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இவற்றிலெல்லாம் மிகச்சிறந்த இன்பங்கள் இருக்கிறது என்று தேடி தேடி ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவி அனுபவித்தார். எனவே நேச்சுரலி அவருக்கு எல்லாமே கசந்து போய்விட்டது. மிகவும் சலிப்படைந்து விட்டார், சோர்வடைந்து விட்டார். ஒரு நாள் புத்தர் ஸ்ரவஸ்திக்கு வந்திருந்தார். இவரோ வாழ்க்கையில் மிகவும் சலிப்படைந்து இருந்த நேரம். ஒரு நாள் புத்தரின் போதனைகளை கேட்பதற்காக போனார். அவரிடம் ஏதோ ஒன்றை கேட்க விரும்பியிருக்கலாம். எல்லாமே அர்த்தம் இல்லாததாக உணர்ந்தார். தற்கொலை பற்றிய சிந்தனைகளும் வர ஆரம்பித்திருந்தது. புத்தரை பார்த்தவுடன், அவருடைய இறை அருளை பார்த்தவுடன், அவருடைய கருணையை பார்த்தவுடன் ஸ்ரோனாவோ கலைநயம் அதிகம் மிக்கவர். எனவே புத்தரை பார்த்தவுடன் ஸ்ரோனாவிற்கு அவர் மேல் அளவு கடந்த பக்தி உடனே வந்துவிட்டது. புத்தரை பார்க்க வந்தவர் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி செல்லவே இல்லை. கைகளை கட்டிக்கொண்டு புத்தரிடம் போய் எனக்கு சந்நியாசம் வழங்குங்கள் என்றார். புத்தருக்கு சிறிது தயக்கமாக இருந்தது. ஸ்ரோனாவை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தார். இவருக்கு சந்நியாசம் கடினமான ஒன்றாகிவிடுமே என்று நினைத்தார். பல வருடங்களாக தண்ணீரின் ருசியே அறியாதவர். மதுவை மட்டும்தான் குடித்துக் கொண்டிருந்தார். அரண்மனையில் இன்பங்களில் ஊறி போயிருந்தவர். எனவே புத்தர் ஒரு கணம் யோசித்தார். ஆனால் ஸ்ரோனா, யோசிக்காதீர்கள். எனக்கு வாழ்க்கை சலித்து விட்டது. எல்லாமே என்னை பொறுத்தவரையில் முடிந்து விட்டது. நீங்கள் சந்நியாசம் வழங்கவில்லை என்றால் நான் தற்கொலைதான் செய்ய வேண்டும். பிறகு அந்த பழி உங்கள் மேல்தான் விழும் என்று சொன்னார். நான் கவனித்த வரையில் ஒரு மனிதன் உண்மையான சாமியாராக மாறுவது எப்போது என்றால், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அடையும் போது அவனுக்கு 2 சாத்தியங்கள் மட்டும்தான் உள்ளன என வரும்போது சந்நியாசியாகி விடுகிறான்.
அந்த சாத்தியங்களில் ஒன்று தற்கொலை, இன்னொன்று துறவறம். புத்தர் உடனடியாக சந்நியாசம் வழங்க வேண்டியதாகிவிட்டது. இவரின் தற்கொலைக்கு புத்தர் காரணமாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் புத்தர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. ஸ்ரோனா கடந்த காலத்தில் எப்படி வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்ந்தாரோ அதற்கு நேர் எதிர்மாறாக இப்போது துறவற வாழ்க்கையை வெறித்தனமாக வாழ ஆரம்பித்தார். இப்போது வரை எல்லாவற்றையும் நன்றாக அனுபவித்து வந்த ஸ்ரோனா முற்றிலும் துறந்த சாமியாராகி போனார். தன்னைத்தானே அதிகம் வருத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டிருந்தார். He became a masochist. முற்கள் மீது படுத்து இருப்பார். கடுமையான வெயிலில் மணிக்கணக்காக நிற்பார். மற்ற சாமியார்களைப் போல சமநிலையில் மாடரேட்டாக வாழவில்லை. ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு சென்று விட்டார். 6 மாதங்களில் அடையாளம் தெரியாத அளவிற்கு உருமாறி போயிருந்தார். நன்றாக மெலிந்து உடல் கருத்து அவலட்சணமாக மாறியிருந்தார். அழகாக இருந்த மனிதர் he had become very ugly. தன்னை பட்டினி போட்டு வருத்தி இருந்தார். புத்த சாமியார்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் சாப்பிடுவார்கள். இவர் வாரத்திற்கு 3 முறை சாப்பிட்டார். அதுவும் சிறிய அளவு உணவுதான். இட் ஹேப்பன்ஸ், மக்களால் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமிற்கு மிக எளிதாக போக முடியும். மைண்ட் லிவ்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரீமிலிருந்து அடுத்த எக்ஸ்ட்ரீமிற்கு எளிதில் குதிக்க முடியும். நடுநிலைமையில் இருப்பதுதான் கடினமான விஷயம். மத்தியில் பேலன்ஸோடு இருப்பதற்கு ஒருவருக்கு அவேர்னஸ் தேவைப்படுகிறது. ஒரு எக்ஸ்ட்ரீமிலிருந்து அடுத்த எக்ஸ்ட்ரீமிற்கு போவதற்கு அது தேவையில்லை. முன்பு எப்படி எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கும் போது அன்கான்சியஸாக செய்து கொண்டிருந்தாரோ இப்போதும் அன்கான்சியஸாக ஒரு கடைந்தெடுத்த சாமியாராக இருந்தார். முதலில் உணவை அள்ளி வாயில் திணிக்கும் போது எப்படி அன்கான்சியஸாக இருந்தாரோ இப்போது தம்மை பட்டினி போட்டு துன்புறுத்தும் போதும் அன்கான்சியஸாக அந்த செயலை செய்து கொண்டிருந்தார். The man of consciousness stays in the middle. எதிலும் அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நடுநிலைமையில் இருப்பார். உடலுக்கும் மனதுக்கும் தேவையானவற்றை எப்போதும் கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையில் நல்ல ரிதமிக் குவாலிட்டி இருக்கும். அவருடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் மிக கான்சியஸாக பொறுப்போடு வினையாற்றுவார். எந்தவித பைத்தியக்காரத்தனமும் அவருடைய செயலில் இருக்காது. 6 மாதங்களுக்கு பிறகு புத்தர் ஸ்ரோனாவை பார்க்க போக வேண்டியிருந்தது. அவருக்கு உடல் முழுவதும் காயங்கள் இருந்தன. முற்கள் மேல் படுத்து கிடந்தார். குளிப்பதை நிறுத்திவிட்டதால் உடல் துர்நாற்றம் எடுத்தது. இப்போது குளிக்காமல் இருப்பது ஆடம்பரமாக தெரிந்தது அவருக்கு. உடல் நலம் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட இறக்கும் நிலையில் இருந்தார் ஸ்ரோனா. புத்தர் அவரிடம், ஸ்ரோனா, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கத்தான் நான் இங்கு வந்தேன். நீங்கள் அரசனாக இருந்த காலத்தில் அழகாக சித்தார் வாசிப்பீர்கள் என்று கேள்விப்பட்டேன். சித்தார் மீது உங்களுக்கு உயிர் என்றும் சித்தாரில் நல்ல பயிற்சி எடுத்தவர் என்றும் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். ஸ்ரோனா அதற்கு ஆமாம், உண்மைதான் என்று பதில் சொன்னார். புத்தர் அவரிடம், அதனால்தான் ஒரு கேள்வி கேட்க வந்தேன். இப்போது சித்தாரில் உள்ள ஒரு கம்பி தளர்வாக இருந்தால் அதிலிருந்து இசை வருமா என்று கேட்டார். ஸ்ரோனா அதற்கு, எப்படி வரும்? கம்பி தளர்வாக இருந்தால் இசைக்க முடியாது என்று பதில் சொன்னார். புத்தர் உடனே, சரி, அப்படி என்றால் கம்பி மிகவும் இறுக்கமாக இருந்தால் இசை வருமா என்று கேட்டார். ஸ்ரோனா அதற்கு, இல்லை, முடியாத காரியம். கம்பி இறுக்கமாக இருந்தால் இசைக்கும் போது கம்பி உடைந்துவிடும் என்று பதில் சொன்னார். புத்தர் உடனே, then tell me, when is the music possible? அப்படி என்றால் எப்போது இசைக்கு சாத்தியம் உள்ளது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரோனா, எப்போது கம்பி தளர்வாகவும் இல்லாமல் இறுக்கமாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் உள்ளது, அந்த நடு நிலைமைக்கு, அந்த மிடில் பாயிண்ட்டுக்கு கம்பிகளை டியூன் செய்வது பெரிய கலை. கம்பிகள் எல்லாம் சரியாக மிடில் பாயிண்டில் இருக்க வேண்டும். அந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ எதிலும் அதிகமாக இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி இந்த மிடில் என்று பதில் சொன்னார். புத்தர் உடனடியாக எழுந்து நின்று, ஸ்ரோனா, என்னிடம் சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் மனிதனின் வாழ்க்கையும் இந்த விதியை தான் பின்பற்றுகிறது என்பதை உனக்கு ஞாபகப்படுத்திவிட்டு போகத்தான் வந்தேன். பி இன் த மிடில்.
நீங்கள் மிக தளர்ந்த நிலையில் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மிகவும் இறுக்கமான நிலையில் இருக்கும் வாழ்க்கைக்கு நகர்ந்து சென்று விட்டீர்கள். அதனால்தான் நிர்வாணா என்கிற இசையை உங்களால் அடைய முடியவில்லை, தியானம் என்கிற இசையை எட்ட முடியவில்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.